பில்டிங் டாக்டர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த அளவுக்கு பில்டிங் டாக்டரில் இன்றைக்கி பல்வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பல்வேறு ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கூட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதுக்காக நம்ம பில்டிங் டாக்டர்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா 7A கான்செப்ட். அது என்ன 7A அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ ப்ராடக்டோடைய அட்வான்டேஜஸ். இந்த ப்ராடக்ட்டு எதுக்கெல்லாம் பயன்படும், என்ன மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் பயன்படுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஏ. செகண்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் மெத்தட், அந்த ப்ராடக்டை எப்படி பயன்படுத்தணும். தேர்டு ஏ ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன், அந்த ப்ராடக்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம். ஃபோர்த்து ஏ அப்ளிகேஷன் டூல்ஸ், அந்த அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரேயர் மிஷின் வேணுமா, அல்லது ப்ரெஷர் க்ரௌட்டிங் மிஷின் வேணுமா, பியூ இன்ஜெக்ஷன் வேணுமா, ப்ரஷ்ஷு வேணுமா, ரோலர் வேணுமா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை, என்னென்ன டூல்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது ஏரியா ஆஃப் கவரேஜ். அஞ்சாவது விஷயம் ஏரியா ஆஃப் கவரேஜ், அதாவது இந்த ப்ராடக்டை எவ்வளோ ஏரியாவுக்கு பயன்படுத்த முடியும். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சைட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட சேல் பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும். அப்போ ஏரியா ஆஃப் கவரேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிக்ஸ்த்து ஒன் அனலைசஸ். அது என்ன அனலைசஸ்னால், இந்த ப்ராடக்டோடைய டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன, இந்த ப்ராடக்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தெரியறதை விட என்னென்னலாம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இதோட தண்ணியை கலக்கக்கூடாது, அல்லது சுவர் ஈரமாக இருந்தால் இதை பயன்படுத்தக்கூடாது, அல்லது வெயில் நேரத்தில் டைரெக்டாக அடிக்கக்கூடாது, அல்லது எக்ஸ்டீரியரில் அடிக்கக்கூடாது, அல்லது வந்து யூவியில் இது மேலே பெயிண்ட் அடிக்கக்கூடாது, இது மேலே பிளாஸ்டிக் பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் அந்த அனலைசஸ், அதோடைய டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்னங்கிறது தெரியணும். ஏழாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ், அதாவது பார்ட் லைஃப் அண்டு செல்ஃப் லைஃப், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அது என்ன பார்ட் லைஃப் அண்டு செல்ஃப் லைஃப்னா, செல்ஃப் லைஃபுங்கிறது ஒரு ப்ராடக்டை அதோட கண்டெய்னரை ஓப்பன் பண்ணாமல் இருக்கும் பொழுது எவ்வளோ நாள் வீணாக போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய செல்ஃப் லைஃப். எதையுமே நான் ஓப்பனே பண்ணல, இந்த ப்ராடக்ட் வாங்கி 6 மாதம் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்குமா, ஏர் போய் படாத வரைக்கும் எதையுமே நான் ஓப்பன் பண்ணல, அதில் போய் எந்த ஏரும் படலை, எந்த வித எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர்லேருந்து எந்த வித இதுவுமே அதை அஃபெக்ட் ஆகலைன்னா அந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ நாள் வீணாக போகாமல் இருக்கும். 6 மாதம் இருக்குமா, 1 வருஷம் இருக்குமா, இல்லை 2 வருஷம் இருக்குமா, அல்லது 2 மாதம் தான் இருக்குமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு எப்பாக்சி ப்ராடக்ட்லாம் 1 இயருக்கு மேலே வீணாக போகாமல் இருக்காது, வீணாக போயிடும். அதே வந்து பார்த்திங்கன்னா சில பாலிமரு அல்லது சிமெண்டிசியஸ் பேஸ்டு ப்ராடக்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போகாது அவ்வளோ சீக்கிரம். அட்மிக்சர்ஸ் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. சில ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் வீணாக போகும். நம்ம பாலியஸ்டர் ரெசின்லாம் 6 மந்த்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த ப்ராடக்டோடைய செல்ஃப் லைஃப் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேட்டு முடிஞ்சதுக்கு அடுத்து போய் சைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம், டேட்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்தது போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லையா. அதனால் செல்ஃப் லைஃப் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்ட் லைஃப், அதாவது அந்த ப்ராடக்டை மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்தது அல்லது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பயன்படுத்துறதுக்கு ரெடியாக வச்சுக்கிட்டதுக்கு அடுத்தது அந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ நாள் வரும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸ் பண்ணி முடிச்சுருவாங்க, அதிகமாக பாதி அடிப்பாங்க, இருட்டிடும், நாளைக்கு பண்ணலான்னு சொல்லி ஒரு கவரை போட்டு கட்டி வைப்பாங்க. அல்லது வந்து மழை வந்துடும், நாளைக்கு அடிச்சிடலான்னு கவரை போட்டு கட்டி வைப்பாங்க. அதோட இனிஷியல் செட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் அது கவரை போட்டு கட்டி ஏர் மூலயமா அது செட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலும் கூட நீங்கள் தண்ணியை கலந்துட்டதுனால அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதை திருப்பி எடுத்துகிட்டு அடிச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு சார் நாங்கள் கோட்டிங் பண்ணோம் சார், அது பீல் ஆஃப் ஆகி அப்படியே வந்துருச்சு சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா அந்த ப்ராடக்டோடைய செல்ஃப் லைஃப் என்ன, பார்ட் லைஃப் என்ன, இது மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரத்துக்குள்ளே அடிக்கணும், எவ்வளோ நேரம் வரைக்கும் அடிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 7Aவையும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 60 ப்ராடக்ட் இல்லை 500 ப்ராடக்ட் வந்தால் கூட நாளைக்கு இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது எல்லாத்தையும் எப்படி மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. ரெண்டாவது, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இந்த 7Aவை எழுதிக்கிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டோட பேரை எழுதிக்கிட்டு இந்த 7Aவை எழுதிட்டு ஒன்றுத்துக்கும் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். உங்கள் எம்ப்ளாயி டீமுக்கும் சரி, நம்மளோட எல்லா டீம் மெம்பர்ஸ்க்குமே நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 7Aவை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தடவை படிங்க, ஒரு தடவை வந்து வீடியோவோ ஏதோ ஒன்றுத்தில் பாருங்கள், அடுத்தது ஒரு தடவை பேப்பர் எடுத்து அந்த ப்ராடக்டோட நேமு, அதுக்கு அடுத்து 7A என்னென்னு எழுதிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் எழுதுனீங்கன்னா அடுத்த லைஃப் லாங் வந்து அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எப்போ கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் உங்களால் சொல்ல முடியும்.
அதே போல் இந்த 7A தான் நம்ம எப்பயும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராடக்டோடைய அவைலபிள் பேக்கேஜிங் சைஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா சில இது 1 kgயில் கிடைக்குமா, 5 kgsயில் கிடைக்குமா, 20 kgsயில் கிடைக்குமா, எந்த அளவுகளில் கிடைக்குங்கிறதையும் அதை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம்.